நான் சொல்லக்கூடிய விஷயம் உடல் பருமனை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு சிஸ்டரும் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சிஸ்டர் அவங்களுக்கு கல்யாணம் ஆகும்பொழுது நல்லா ஒல்லியாக தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு 1.5 வருஷம் கழித்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு, நார்மல் டெலிவரி. ஒரு 7 வருஷம் கழித்து இன்னொரு குழந்தை பிறந்திருக்கு, சி செக்ஷன். அதுக்கப்புறம் அவங்களோட உடல் எடை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஏறிக்கிட்டே போயிருக்கு. ஆனால் அதை பற்றி அவங்க கவலைப்படவே இல்லை. ஏன்னா நான் நல்லா ஹெல்த்தியாக இருக்கேன், 2 குழந்தைங்கள நான் பார்த்துக்கணும், இனிமேல் ஒல்லியாக இருந்தா என்ன குண்டாக இருந்தா என்ன, அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அவங்களுக்கு 40 வயசு ஆயிடுச்சு. இப்போ அவங்களோட உடல் எடை 100 கிலோவை தாண்டிடுச்சு. இப்போ முட்டி வலி அதிகமாயிடுச்சு. அவங்களுக்கு ஒரு சில வேலைகள் செய்ய முடியாமல் ரொம்ப அவஸ்தைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போதான் அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க, இந்த உடல் பருமன் ஏறினால தான் நமக்கு இவ்வளோ பிரச்சனை. முதல்ல இந்த உடல் பருமனை குறைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க செஞ்ச முதல் விஷயம் என்னன்னா, டாக்டர் கிட்ட போயிட்டு சுகர் இருக்கா, தைராய்டு இருக்கா அப்படின்னு செக் பண்ணியிருக்காங்க. டைம் கார்டு அவங்களுக்கு அது மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படின்றதுனால ஓகே இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்து அவங்க உடல் எடையை மொத்தமாக ஒரு 35 கிலோ வந்து குறைச்சிருக்காங்க. அவங்களோட ஐடியல் வெயிட் வரலை அப்படின்னாலும் அவங்களோட எடையிலேருந்து ஒரு 35 கிலோ குறைக்கும் பொழுது அவங்களுக்கு பெரிய ரிலீஃபாக இருந்திருக்கு. ஏன்னா இது வரைக்கும் அவங்க பட்டுட்டு இருந்த அந்த கஷ்டம் இது ஒரு 35 கிலோ குறைக்கும் பொழுது அவங்களுக்கு ரிலீஃபாக இருக்கவே அதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த டயட் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது போது என்ன ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னா, அடுத்து நம்ம வந்து கண்ட மணிக்கு சாப்பிடணும் அப்படின்ற எண்ணம் வராது. அதே மாதிரி தான் கரெக்டாக இவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு 2 வருஷம் அதே வெயிட்டை அவங்க வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாசத்துல இவங்க இதே மாதிரி தான் எப்போ போல டயட்லேயே தான் இருக்காங்க. ஒரு 6 மாதம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு 10 கிலோ உடல் எடை ஏறிட்டாங்க. இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம தான் ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணி நமக்கு பழக்கம் இருக்கு இல்லையா, நம்ம அதே மாதிரி வெயிட் லாஸ் சேலஞ்சு திரும்ப நல்லா கடுமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டயட் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. என்னதான் இவங்க ஃபாலோ பண்ணாலும் அதுக்கப்புறம் அவங்களோட உடல் எடை அப்படின்றது குறையல. தொப்பை அப்படின்றது ரொம்ப பெருசாகிடுச்சு. அதாவது முதல்ல ப்ரெக்னெண்ட்டாக ஒரு 5 மாதம் லேடி எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி வயிறு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கழிச்சு 9 மாதம் ப்ரெக்னென்ட் லேடி எப்படி அவங்க வயிறு இருக்கும் அது மாதிரி வயிறு பெருசாயிருக்கு. ஆனால் அவங்க உடம்புல எந்த ஒரு பிரச்சனையோ வலியோ கிடையாது. தைராய்டு இல்லை, சுகர் இல்லை, திரும்பவும் செக் பண்ணி பார்த்துட்டாங்க, அது மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் உடல் பருமன் மட்டும் ஏன் ஏறுது அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே அவங்க இருந்திருக்காங்க. சரி இதை இப்படியே விட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போய் கேட்டிருக்காங்க. டாக்டரும் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. வலி ஏதாவது இருக்கான்னு கேட்டால் வலிலாம் எதுவும் இல்லை டாக்டர், நான் எப்போ போல் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னும் போது டாக்டர் ஒரு ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க, அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.